தெய்வம்ன்றது அது ஒரு காணாத கற்பொருள், அது அது அதிசய பொருள். அதை அடையணும்னா நீ உன்னை இழக்க தயாராக இருக்கிறவனுக்கு தான் அதை அடைய முடியும். அவன் சுகவாசத்தில் இருக்கணும், நான் சுபிட்சமான வாழ்க்கை வாழணுன்றவனுக்கு இறைவன் அடிக்கு நிழல் கூட கிடைக்காது. அமாவாசையை போய் நம்ம பௌர்ணமின்னு சொல்லுவோமா? ஏன் சொல்ல மாட்டோம்? இருட்டாக இருக்குது அமாவாசை. இந்த அறிவு ஏன் அவருக்கு இல்லாத போச்சு? நம்ம என்ன நினச்சிக்கிறோம்? நம்ம தான் அறிவாளின்னு நினச்சிக்கிறோம். இல்லை, நம்மளை விட அவங்க அறிவாளி. நம்ம மாயையில் அகப்பட்டு இருக்கிறோம், நமக்கு இருள் தெரியுது. அவங்க மாயையில் அகப்படலை, எல்லாமே பகலாகவே தெரியுது. அதனால் அவர் அமாவாசையும் பகல்றான்றாரு. அதே ஞாபகத்தில் நம்ம போய் பார்க்கலாமா? முடியாதுப்பா, முடியாது. ஏன்? உனக்கு 3 விஷயம் நீ பிடிச்சி வச்சுன்னு உட்காந்துன்னுக்கிற. அதனால் அதை